கருப்புக்கு சாமி ஆடிக்கிட்டு இருக்கப்ப தாமரை நடந்ததையெல்லாம் சாமி கிட்ட சொல்றாங்க. சித்ரா சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட, சாமி தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு ரொம்ப உக்கிரமா இருக்காங்க. ஒருவேளை தாமரை சொன்னதுதான் பொய்யா இருக்குமோ? என்னம்மா இப்பயும் பொறுத்திருந்து பாருன்னு சொல்ல போறியாமா? சித்ரா, என்ன நடக்குதுன்னு கவனிமா. கருப்புக்கு சாமி உக்கிரமா ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்ப ராஜாங்கத்தோட சித்தப்பா சொல்றாங்க, சாமி 2 பேரும் அவங்களோட வாக்குமூலத்தை உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப சாவித்திரி தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு பிடிவாதமா இருக்கா. இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க சாமி. சாமி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் நாளைக்கு கோயிலுக்கு வரணும். இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட அந்த 2 பேரும் பூக்குழியில இறங்கணும். இத கேட்ட உடனே தாமரையும் சாவித்திரியும் அரண்டு போறாங்க. சாமி சொல்றாங்க, அந்த பூக்குழி இறங்குனதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் நீங்க சத்திய வாக்கு கொடுக்கணும். நீங்க அங்க சத்திய வாக்கு கொடுக்கறப்ப நான் அங்க வருவேன். நான் அங்க வர்றப்ப யாரு பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்னு நான் அங்க உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவேன். பூக்குழி இறங்கி சத்திய வாக்கு கொடுக்கறதுக்கு நீங்க 2 பேரும் தயாரா இருக்கணும். இதுதான் இந்த சாமியோட வாக்கு. சாமி உக்கிரமா ஆடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சாமியவே பார்த்து கும்பிடுறாங்க. ராஜாங்கம் சொல்றாரு, சாமி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றாங்க. எல்லாருக்கும் சாமி ஆசீர்வாதம் பண்ணி முடிக்கிறப்ப ராஜாங்கம் சொல்றாரு, நடேசா சாமிய கூட்டிட்டு போ. கருப்ப கூட்டிட்டு போறாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, ராஜாங்கத்தோட சொந்தக்காரங்க, அதான் சாமியே அருள்வாக்கு கொடுத்துருச்சுல்ல, சாமி சொன்னபடியே பண்ணிரலான்னு ராஜாங்கத்துக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. எல்லாருக்கும் இதுல சம்மதமானு கேக்குறாங்க. ராஜாங்கம் சொல்றாரு, எனக்கு சம்மதம் தான். தாமரை சொல்றாங்க, எல்லாரும் முன்னாடியும் பூக்குழி இறங்கணும், சத்திய வாக்கு கொடுக்கணும்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னு என் பொண்ணு பல ட்ரிப்பு உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாள்ல, இதுக்கு மேல இந்த பிரச்சனைய எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும்? 1000 தான் இருந்தாலும் கருப்பு இந்த வீட்டுல வேலை செய்யறவன். இந்த வீட்டுல இருக்கணும்னு காரணத்துக்காண்டி அவன் பொய்யா குறிய சொல்லிருக்கலாம்ல. எனக்கு கருப்பு சொன்ன குறியில சந்தேகமா இருக்கு. ராஜாங்கத்தோட சித்தப்பா சொல்றாரு, ஏமா கருப்பு சாமியாடி சொல்றத எல்லாரும் ஏத்துக்கணும்னு தானே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். நீ என்னடான்னா சாமி மேலேயே நம்பிக்கை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கம்மா. சாமி என்ன உன் மகளுக்கு எதிராவா வாக்கு சொல்லுச்சு? நாளைக்கு கோயில்ல பூக்குழி இறங்கி சத்திய வாக்கு கொடுன்னு தானே சொல்லுச்சு சாமி. நீ சொன்ன மாதிரி உன் மக நாளைக்கும் உண்மைய சொல்லிட்டா சாமி நியாயத்தை கொடுக்கதானே போகுது. இதுக்கு போய் ஏன் அத்தா இப்படி மறுத்து பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரும் சாவித்திரிய பார்த்து கேக்குறாங்க, ஏன் வேண்டான்னு சொல்றீங்கன்னு. சாவித்திரி சொல்றாங்க, ஒரு பூக்குழி இல்ல, இன்னும் எவ்வளவு பூக்குழி வேணாலும் என் மக இறங்குவா. எங்க பக்கம் நியாயமும் உண்மையும் இருக்கும்போது நாங்க எதுக்கு பயப்படணும்? நாளைக்கு என் மக பூக்குழி இறங்கி நடந்த உண்மைய சொல்லுவா. அன்னைக்கு உங்க எல்லாரையும் வச்சுக்கிறோம். வாடி தாமரை போலாம். சன்னியாசி சொல்றாங்க, நான் போய் ஏற்பாடெல்லாம் பண்றேன்னு. ராஜாங்கம் சொல்றாரு, சரி சன்னியாசி. ராஜாங்கத்துக்கிட்ட அவங்க அபிப்பிராயத்தை எல்லாரும் சொல்றாங்க. சேது சொல்றாரு, பா மடியில கனம் இருந்தாதான்ப்பா பயப்படணும், நான் எதுக்குப்பா பயப்படணும்னு சேது சொல்றாரு ராஜாங்கத்தை பார்த்து. தமிழ் சொல்றாங்க, மாமா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லுவேன், நீங்க மறுக்க கூடாது மாமா. என்ன விஷயம்மா? நாளைக்கு இவர் கூட சேர்ந்து நானும் பூக்குழியில இறங்குறேன் மாமா. ராஜாங்கம் சொல்றாரு, நீ எதுக்குமா இறங்கணும்? ஆமா, என் புருஷன் நிரபராதிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நானும் சேர்ந்து இறங்கணும் மாமா. இவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நானும் நம்புறேன் மாமா. இவரு கூட சேர்ந்து நானும் பூக்குழியில இறங்கி சாமி கிட்ட இவரு தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் மாமா. அம்மாச்சி சொல்றாங்க, பூக்குழியில இறங்குறதுனா சாதாரணமான விஷயமா? நெருப்புல இறங்கணுமா? எனக்கு தெரியும் அம்மாச்சி. சேது சொல்றாரு, தமிழு நீ வாயும் வயிறுமா இருக்க, இந்த நேரத்துல யாராவது பூக்குழியில இறங்குவாங்களா? இல்லங்க, நீங்க நிரபராதின்னு நானும்
சேர்ந்து நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறேங்க மாமா. இதுக்கு நீங்க சம்மதிக்கணும் மாமா. ராஜாங்கமும் சம்மதத்தை தமிழ் கிட்ட சொல்லிடுறாங்க. சேதுவால ஒத்துக்க முடியல தமிழ் இப்படி சொன்னத. மோகனா சேதுவ சமாதானப்படுத்துறாங்க. தாமரை சாவித்திரி கிட்ட என்னால பூக்குழிக்குள்ள இறங்க முடியாதுன்னு சொல்றாங்க. சாவித்திரி சொல்றாங்க, தாமரை நீ இறங்க முடியாதுன்னு சொன்னேன்னா நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாய் போயிருண்டி. அம்மா, இதுல சாமி விஷயம் வேற இருக்குமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சாவித்திரி சொல்றாங்க, அந்த கருப்பு ஊரறிய இந்த விஷயத்த சொல்லுன்னு தானே சொன்னா. இதுல நமக்கு சாதகமான விஷயம் இருக்குடி தாமரை. அந்த கருப்பு வீட்டுக்குள்ளேயே முடிவெடுங்கன்னு சொன்னா கூட நமக்கு சாதகமா இருந்திருக்காதுடி தாமரை. இப்ப அந்த கருப்பு ஊரறிய உலகறிய எல்லார்கிட்டையும் சத்திய வாக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. 4 செவத்துக்குள்ள இருந்த விஷயம் இப்ப வெளியே வரப்போகுது. தாமரை, நாளைக்கு மாத்திரம் நீ பூக்குழியில இறங்கிட்டு சேது என்ன கெடுத்தது நிஜம்தான்னு சொன்னன்னு வையி, அந்த வார்த்தையில உன் வாழ்க்கையே செட்டில் ஆயிரும். நாளைக்கு நீ கண்ணை மூடிக்கிட்டு பூக்குழி மிதிச்சு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்துட்டன்னு வையி, சேதுவை பத்தி சொல்லிட்டன்னு வையி, உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்குண்டி தாமரை. அதே கோயிலே வச்சு சேதுவ உன் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன்டி. தாமரை சொல்றாங்க, அம்மா இருந்தாலும் அது நெருப்புமா. சாவித்திரி சொல்றாங்க, தாமரை உன் வாழ்க்கையே செட்டில் ஆகுண்டி. எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கை அமையல. எனக்கெல்லாம் அமைஞ்சிச்சுன்னா தீ மிதிக்கிறது என்ன, தீ குளிப்பேண்டி. மலரும் தமிழும் பேசிக்கிட்டு இருக்கப்ப சித்ரா தமிழ் கிட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க. தமிழ் அதை கண்டுக்காமையே இருக்காங்க. வெள்ளத்தாயி காலையில எந்திரிச்ச உடனே கடவுளை கும்பிடுறாங்க. நல்லபடியா என் பேரனுக்கு நல்ல தீர்ப்பா குடுக்கருப்புன்னு சொல்லி கும்பிடுறாங்க. மோகனாவும் வந்து சாமி கும்பிடுறாங்க. அத்தை சொல்றாங்கன்னு மோகனா கருப்பை கூப்பிடுறாங்க. கருப்பு சொல்லுங்கக்கான்னு ஓடியாந்து கேக்குறாரு மோகனா கிட்ட. கருப்பு கேக்குறாரு, என்னக்கா கூப்பிட்டு எதுவும் சொல்லாம என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னக்கா விஷயம். மோகனா கேக்குறாங்க, அது ஒண்ணுமில்ல கருப்பு, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு உதவி வேணும். கருப்பு சொல்றாரு, என்னக்கா உதவி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இத செய்யிடான்னு சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். ஏங்கா இன்னமும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்க வீட்டு பிள்ளைக்கா, சொல்லுங்கக்கா. அம்மாச்சி நீங்களாவது சொல்லுங்களே. அம்மாச்சி சொல்றாங்க, கருப்பு நான் சொல்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டியே. கருப்பு சொல்றாரு, சொல்ல மாட்டேன் அம்மாச்சி, என்னன்னு சொல்லுங்க. அம்மாச்சி சொல்றாங்க, இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போற பூக்குழி இறங்குறதுல நீ சேதுவுக்கு துணையா இருக்கணும்டா. இத கேட்டதும் கருப்பு அதிர்ச்சி ஆயிடுறாரு. நாளை சந்திப்போம்.